வாராகி பக்தர்கள் அனைவருக்கும் 5ஆம் தலைமுறை வாராகி உபாசகர்களுடைய அன்பு வணக்கங்கள். கார்த்த வீரார்ஜுனன் கிருதவீரியன் மகன்தான் கார்த்த வீரார்ஜுனன். அசுர குணம் படைத்த வேந்தன். மகாவிஷ்ணுவின் சுதர்சன சக்கரத்தின் அம்சமாக பிறந்தவன். கதையில்லை நிஜம். விஷ்ணு ஆழ்ந்த நித்திரையில் இருந்தபொழுது அவரது திருக்கரங்களில் இருந்த சுதர்சன சக்கரமும் திருச்சங்கும் இரண்டிற்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. சுதர்சன சக்கரம் தன்னை பற்றி பெருமை அடித்துக் கொண்டது. அதற்கு தெய்வீக சங்கோ, நீ பூ உலகில் அதிகமான தல கர்வம் கொண்ட ஒரு மன்னனாய் பிறப்பாய். அப்பொழுது ஒரு முனிவனின் குமாரன் விறகு வெட்டும் தன் கோடாலியால் உன் கர்வத்தை அடக்குவான் என்று சாபமிட்டது. அதுபோலவே கார்த்த வீரார்ஜுனன் பிறந்தார். அவருடைய குரு தத்ராத்ரேயர். திருமாலின் திருக்கரத்தாலேயே நான் மரணம் அடைய வேண்டும் என்று வரத்தை பெற்றார் மாபெரும் விஷ்ணு பக்தன் கார்த்த வீரார்ஜுனன். குரு தத்தாத்ரேயருக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கும் பொழுது, அவர் ஆழ்ந்த நித்திரையில் இருக்கின்ற பொழுது கார்த்த வீரார்ஜுனுடைய கைகளில் தீப்பற்றி கொண்டது. குருவினுடைய உறக்கம் களையக்கூடாது என்பதற்காக வலியை பொறுத்து கொண்டு இருந்தார். குரு விழித்து எழுந்த பின் ஏற்பட்ட விளைவுகளை அறிந்து குரு கார்த்த வீரார்ஜுனுடைய இரு கைகளையும் தடவி கொடுத்து, 1000 கைகள் இருந்தால் என்ன பலம் வருமோ உனக்கு அது வரும் என்று அவர் வாழ்த்தினார். அதுபோலவே அவருக்கு 1000 கைகள் உள்ள பலம் இருந்தது. அவரை யாராலையும் வெல்ல முடியாத அளவுக்கு வரத்தினுடைய பலமும் இருந்தது. ஒரு நாள் நர்மதை ஆற்றங்கரையில் ராவணன் அமர்ந்திருந்த பொழுது இவர் நர்மதை ஆற்றில் தனது கரங்களால் நர்மதை ஆற்றின் வெள்ள பெருக்கை நிறுத்தினார். திடீரென்று தன் கைகளை எடுத்தவுடன் நர்மதை ஆற்றின் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி ராவனுடைய கூடாரங்களை அழித்தது. அப்பொழுது வெளியில் இருந்து கொண்டு கார்த்த வீரார்ஜுனும் அவர்களுடைய மக்களும் எள்ளி நகையாடினார்கள். அதை கண்ட ராவணன் கோபமுற்று சண்டையிட கார்த்த வீரார்ஜுனன் ராவணனை கட்டி 10 தலை பூச்சியை போல கயிற்றிலே கட்டி தூக்கி கொண்டு சென்றார். ஆக ராவணனையே வென்றவர். இவர் போர் முடிந்து வெளியில் வருகின்ற பொழுது ஜபதாக்னி முனிவர் ஆசிரமத்தில் தங்கியிருந்த பொழுது அவருடைய படைக்கு அவர் தன்னுடன் இருந்த காமதேனுவின் உதவியுடன் முழு படைக்கும் உணவை படைத்தார். அந்த உணவை படைத்தது இவர் காமதேவன் மூலமாக என்று தெரிந்த கார்த்த வீரார்ஜுனன் அந்த காமதேனுவை கவர்ந்து செல்ல அவரிடம் போர் புரிந்தார். காமதேனுவிடம் இருந்து வரப்பட்ட சகலவிதமான ஆயுதங்களும் முறியடிக்க முடியாமல் இருந்தான். அதை அறிந்த கார்த்த வீரார்ஜுனன் ஜமதாக்னி முனிவரை கொன்று காமதேனுவை கவர்ந்து சென்றார். ஜபதாக்னி முனிவர் சுக்கராச்சாரின் உதவியுடன் உயிர் பெற்று எழுந்தார். தன் தந்தைக்கு ஏற்பட்ட இந்த முடிவுக்கு காரணம் கார்த்த வீரார்ஜுனன் என்று தெரிந்ததும் பரசுராமர் கார்த்த வீரார்ஜுனோடு போர் புரிகின்றார். போர் புரிகின்ற வேளையிலே பரசுராமரால் அவருடைய 1000 கைகள் பலம் கொண்ட கைகளும் வெட்டப்படுகிறது. அப்படி வெட்டப்படும் பொழுது தன் எதிரே இருப்பது மகாவிஷ்ணுதான் என்று தெரிந்ததும் கார்த்த வீரார்ஜுனன் ஒரு சிறிது நொடி கூட தாமதிக்காமல் பாதத்தில் சரணடைகின்றான், மோட்சம் அடைகின்றான். நாம் கார்த்த வீரார்ஜுனுடைய மந்திரத்தை சொல்வதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் காணாமல் போன, கெட்டு போன, அதிகார துர்பிரயோகத்தால் கவரப்பட்ட சகலவிதமானவைகளும் நமக்கு வந்து சேரும். இதை நீங்கள் கும்பகோணம் பக்கத்தில் உள்ள சேங்காலைபுரத்தில் என்னும் புனித ஸ்தலத்தில் உள்ளது. குடவாசலில் இருந்து 4 கிலோமீட்டர் சிற்றூரில் இருக்கின்றது. மேலும் வாலாஜாப்பேட்டையிலும் காஞ்சிபுரத்தில் உள்ள பாண்டுரங்க சுவாமி கோயிலிலும் கார்த்த வீரார்ஜுன சன்னதி உள்ளது. அங்கு தாங்கள் சென்று தங்களுடைய குறைகளை சொல்லி கார்த்த வீரார்ஜுன மந்திரத்தை சொல்லுங்கள். கார்த்த வீரார்ஜுன யந்திரம் வேண்டுவோர் பெற்றுக்கொள்ளுங்கள். வாழ்வில் நன்மை பெறுங்கள், வளமாக வாழுங்கள். நன்றி, வணக்கம். கெட்டுப்போன பொருளை திரும்பி அடைவதற்கு ஜபிக்க வேண்டிய மந்திரம். இதை 1000 முதல் 1,00,000 வரை ஜபிக்க காரிய சித்தி ஏற்படும். ஓம் ஹ்ரீம் க்ரோம் கார்த்தவீர்யார்ஜுனாய நமஹ. கார்த்தவீர்யார்ஜுனோ நாம ராஜா பாஹு சகஸ்ரவான். தஸ்ய ஸ்மரணமாத்ரேண கதம் நஷ்டம் ச லப்யதே. ஓம் ஹ்ரீம் க்ரோம் கார்த்தவீர்யார்ஜுனாய நமஹ. கார்த்தவீர்யார்ஜுனோ நாம ராஜா பாஹு சகஸ்ரவான். தஸ்ய ஸ்மரணமாத்ரேண கதம் நஷ்டம் ச லப்யதே. ஓம் ஹ்ரீம் க்ரோம் கார்த்தவீர்யார்ஜுனாய நமஹ. கார்த்தவீர்யார்ஜுனோ நாம ராஜா பாஹு சகஸ்ரவான். தஸ்ய ஸ்மரணமாத்ரேண கதம் நஷ்டம் ச லப்யதே. ஓம் ஹ்ரீம் க்ரோம் கார்த்தவீர்யார்ஜுனாய நமஹ. கார்த்தவீர்யார்ஜுனோ நாம ராஜா பாஹு சகஸ்ரவான். தஸ்ய ஸ்மரணமாத்ரேண கதம் நஷ்டம் ச லப்யதே. ஓம் ஹ்ரீம் க்ரோம் கார்த்தவீர்யார்ஜுனாய நமஹ. கார்த்தவீர்யார்ஜுனோ நாம ராஜா பாஹு சகஸ்ரவான்.
तस्य स्मरणमात्रेण गतं नष्टं च लभ्यते। ॐ ह्रीं क्रों कार्तवीर्यार्जुनाय नमः। कार्तवीर्यार्जुनो नाम राजा बाहुसहस्रवान्, तस्य स्मरणमात्रेण गतं नष्टं च लभ्यते। ॐ ह्रीं क्रों कार्तवीर्यार्जुनाय नमः। कार्तवीर्यार्जुनो नाम राजा बाहुसहस्रवान्, तस्य स्मरणमात्रेण गतं नष्टं च लभ्यते। ॐ ह्रीं क्रों कार्तवीर्यार्जुनाय नमः। कार्तवीर्यार्जुनो नाम राजा बाहुसहस्रवान्, तस्य स्मरणमात्रेण गतं नष्टं च लभ्यते। ॐ ह्रीं क्रों कार्तवीर्यार्जुनाय नमः। कार्तवीर्यार्जुनो नाम राजा बाहुसहस्रवान्, तस्य स्मरणमात्रेण गतं नष्टं च लभ्यते। ॐ ह्रीं क्रों कार्तवीर्यार्जुनाय नमः। कार्तवीर्यार्जुनो नाम राजा बाहुसहस्रवान्, तस्य स्मरणमात्रेण गतं नष्टं च लभ्यते। ॐ ह्रीं क्रों कार्तवीर्यार्जुनाय नमः। कार्तवीर्यार्जुनो नाम राजा बाहुसहस्रवान्, तस्य स्मरणमात्रेण गतं नष्टं च लभ्यते।